முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் 2 நாட்களுக்குள்ளாக திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். ரமேஷ், ஏற்கனவே நேற்றைய தினம் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தலைமைச் செயலக வளாகத்தில் சந்திச்சிருந்தார் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம். இந்த நிலையில் பேரவையிலேயே திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய ஆதரவாளர் எம்எல்ஏ ஐயப்பன் என்ன பேசினார் அப்படிங்கிறது நேற்றுக்கு அரசியல் வட்டாரத்தில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இப்போ முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் இன்னும் 2 நாட்களில் திமுக கூட்டணியில் இணைய போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாக இருக்கு. இந்த தகவல் சொல்லக்கூடிய செய்தி என்ன, முழு விவரங்கள்? முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அடுத்த 2 நாட்களுக்குள் திமுக கூட்டணியில் இணைய இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று சட்டப்பேரவை வளாகத்துல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்திச்சு பேசியிருந்தார். இந்த சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த ஓபிஎஸ் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லியிருந்தீங்க, இப்ப வழி பிறந்துருச்சா அப்படின்னு ஓபிஎஸ் கேட்கும் போது தமிழகத்திற்கே வழி பிறந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தையும் ஓபிஎஸ் சொல்லியிருந்ததை பார்க்க முடிந்தது. அதே மாதிரி உங்களுடைய அரசியல்ல அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு ஓபிஎஸ் கேட்டப்போ பொறுமையா இருங்க நான் சொல்றேன் அப்படிங்கிற ஒரு தகவலை ஓபிஎஸ் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி ஓபிஎஸ்னுடைய ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன் முதலமைச்சர் மீண்டும் ஆட்சிக்கு வருவார், எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய ஆசையோடு மீண்டும் திமுக ஆட்சி வரும், முதலமைச்சர் மீண்டும் மு.க.ஸ்டாலின் முதலமைச்சராக வருவார் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். இந்த சூழல்ல திமுக கூட்டணியில ஓபிஎஸ் இணைய இருப்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது அப்படின்னு திமுக வட்டாரத்துல சொல்றாங்க. அடுத்த 2 நாட்களுக்குள்ள முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திமுக கூட்டணிக்குள்ள வருவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே திமுக கூட்டணியில புதிய கட்சியாக தேமுதிக இணைந்திருக்கக்கூடிய சூழல்ல ஓ பன்னீர்செல்வமும் திமுகவோடு கூட்டணி வைப்பார் அப்படின்னும் 2 நாட்கள்ல அதற்கான ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிற தகவல் மட்டும் திமுக வட்டாரத்துல கிடைக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.